மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். கல்வி குழுமம் மற்றும் சில்வர்ஸோன் இணைந்து நடத்தும் தமிழ் ஒலிம்பியாட் தொடக்க விழா மதுரையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட உலகில் பிரபல பாடலாசிரியர் மதன் கார்க்கி பங்கேற்றார். தொடர்ந்து அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசும்போது, எல்லாருக்கும் வணக்கம். பன்னாட்டு தமிழ் ஒலிம்பியாட் ஒன்று தொடங்குறோம். சில்வர்ஸோன் ஃபவுண்டேஷனும் என்னுடைய கார்க்கி தமிழ் கழகமும் இணைஞ்சு இந்த ஒலிம்பியாடை உலகுக்கு அறிமுகப்படுத்துகிற நாள் இன்னைக்கு. ஜனவரி மாதம் 20ஆம் தேதியும் ஜனவரி மாதம் 30ஆம் தேதியும் 2 நாட்களில் உலகம் எல்லாம் தமிழ் ஒலிம்பியாட் நடக்குது. இது நாள் வரைக்கும் கணிதத்துக்கு, அப்புறம் அறிவியலுக்கு, இது மாதிரியான துறைகளுக்கு நடந்துட்டு இருந்துச்சு. ஆங்கிலத்துக்கு நடக்குது. முதல் முறையா தமிழுக்கு ஒரு பன்னாட்டு ஒலிம்பியாடு ஒரு 45 நாடுகள்ல இது நடக்க போகுது. அதாவது 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்காக இதை கொண்டு வரும். இது மூலமா நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு, நம்ம நம்மளுடைய குழந்தைகளோ இல்ல உலகத்துல இருக்கிற குழந்தைகளோ உலகத்துல எங்க இருக்காங்க, தமிழோட படித்தல்ல எங்க இருக்காங்க, தமிழ் இலக்கண அறிவுல எப்படி இருக்காங்க, இலக்கிய அறிவுல எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளால பார்க்க முடியும். இன்னொன்னு, நம்ம எப்படி சொல்லி கொடுக்குறோம் நம்மளோட பள்ளிகள்ல உலகமெல்லாம் இருக்கிற மாணவர்கள். ஸோ இப்போ ஒரு 4ஆவது படிக்கிற ஒரு மாணவி இந்த ஒலிம்பியாட் எழுதுறாங்கன்னா, அவங்க எழுதும்போது அவங்க இந்த மாநில அளவுல எந்த நிலையில இருக்காங்க, உலக அளவுல எந்த நிலையில இருக்காங்கன்ட்டு அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். நமக்கும் நம்மளுடைய கல்வி எப்படி இருக்கு, நம்ம சொல்லிக் கொடுக்குற முறை எப்படி இருக்கு, நம்ம தமிழை ஒழுங்கா சொல்லிக் கொடுக்குறோமா, முறையா சொல்லிக் கொடுக்குறோமான்றத நம்மளும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒலிம்பியாடு ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ சில்வர்ஸோன் ஃபவுண்டேஷன் ஏற்கனவே பல ஆண்டுகளா உலகமெல்லாம் நிறைய ஒலிம்பியாட்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு 16 ஒலிம்பியாட் நடத்திட்டு இருக்காங்க. தமிழையும் இந்த ஆண்டுல இருந்து வர ஆண்டுல இருந்து தொடங்கணும்ட்டு அவங்களுடைய எண்ணத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. டிசம்பர் மாதம் 15ஆவது நாளுக்குள்ள இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்றோம். ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு ஜனவரி 20ஆம் தேதி முதல் ஸ்லாட் நடக்குது. ஜனவரி 30ஆம் தேதி 2ஆவது ஸ்லாட் இருக்குது. உலகம் முழுக்க ஒரே சிலபஸ். ஏன்னா நம்ம தமிழ் படிக்கும் போது இப்போ நம்ம சமச்சீர்ல இங்க படிக்கிறாங்க, சிங்கப்பூர்ல வேற பாடத்திட்டத்துல படிக்கிறாங்க, அமெரிக்கால வேற பாடத்திட்டம் படிக்கிறாங்க. இந்த எல்லா பாடத்திட்டங்கள்ல இருக்கிற பொதுவான தன்மைகளை மட்டும் எடுத்து ஒரு புதிய ஒரு பாடமுறை ஒன்று அமைச்சு அது மூலமா ஒலிம்பியாட் கொடுக்குறோம். ஏன்னா இது எந்த ஒரு பாடத்திட்டம் படிக்கிற மாணவர்களுக்கும் சாதகமா இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சிங்கா இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஜனவரி 20ஆம் தேதி நடக்கிறது எல்லாமே அந்தந்த மாணவர்களோட பள்ளிகள்லயே நடக்கும். பள்ளிகளுக்கு பிசிக்கலா ஹேண்ட்ல தான் எழுதுது, கம்ப்யூட்டர் பேஸ்டு கிடையாது, பேப்பர் பேஸ்ட் திங். ஸோ உலகம் முழுக்க ஒரே நாள்ல அவங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் போகும். கொஸ்டின் பேப்பர்ஸ் போயிட்டு அவங்க அந்த பேப்பர்ஸ் எழுதுவாங்க. எழுதி முடிச்சுட்டு அதை எவாலுவேட் பண்ணி ரிசல்ட்ஸ் கொடுக்க போறாங்க. அதுல வின் பண்ற மாணவர்களுக்கு பரிசு தொகையை சில்வர்ஸோன் அறிவிச்சிருக்கு. அதுல சிறந்த மாணவர்களை வெளிநாடுகளுக்கு அழைச்சிட்டு போறது, அது மாதிரியான திட்டங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக இதான் முதல் ஆண்டு நடத்துறோம். இந்த முதல் ஆண்டு நாங்க எதிர்பார்க்கறது ஒரு 10,000ல இருந்து ஒரு 20,000 மாணவர்களுக்குள்ள எழுதுவாங்கன்னு நாங்க நம்புறோம். ஏன்னா நிறைய பள்ளிகள் ஆர்வம் தெரிவிச்சிருக்காங்க. இதை உலகமெல்லாம் எடுத்துக்கிட்டு போகும்போது பல லட்சம் குழந்தைகள் எழுதுறதுக்கான வாய்ப்பு விரைவில் இருக்கும். இந்த டியூரேஷன் எவ்வளவு டைம் எடுத்துக்கும்? இந்த தேர்வு will be like 60 minutes. 1 மணி நேரம் ஒரு தேர்வு. தமிழ் முழுக்க தமிழோட சொற்கள், தமிழோட சொல்லாற்றல், அவங்களோட தமிழ் இலக்கண அறிவு, இலக்கிய அறிவு, ஒரு பாடலை கொடுத்துட்டு அதை புரிஞ்சுக்கிறாங்களா, ஒரு பாரதிதாசன் பாடலை கொடுப்போம், இல்ல ஒரு பாரதியார் பாட்டை கொடுத்துட்டு அதோட பொருள் என்னன்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்க கிட்ட கேள்வி கேட்போம். எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் தான், நிறைய எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஷேட் பென்சில் வச்சு ஷேட் பண்ற மாதிரியான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். அவங்களோட புரிதல், அவங்களோட ஏறன அறிவு எப்படி இருக்கு, லாஜிக்கலா எப்படி திங்க் பண்றாங்க, இது மாதிரியான ஒவ்வொன்றையும் இந்த தமிழ்நாட்டுல எவ்வளவு ஸ்கூல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு இப்பதான் நாங்க அனௌன்ஸ் பண்றோம். இனிமேல் தான் நமக்கு தெரியும். ஒரு 20 to 30 பள்ளிகள் இது வரைக்கும் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் கேட்டகரியா பிளஸ் என்ட்ரி ஃபீ அந்த மாதிரி எதுவும் என்ட்ரி ஃபீ இருக்கு. என்ட்ரி ஃபீ இஸ் ₹200 and the eligibility criteria is that it will be conducted for class 1 to 12. Any student can take part and they can appear for this Tamil Olympiad. So it is internationally recognized and it will be circulated among all the countries. கடந்த காலங்களில் இந்த ஒலிம்பியாட் ஆங்கிலத்துக்கு இது மாதிரியான இதுக்கு நடந்திருக்கு. ஒரு தமிழ் மொழிக்கு ரீஜனல் லாங்குவேஜுக்கு நடக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பா பாக்குறோம். ஏன்னா இது ஒரு நம்ம தாய்மொழியை ஒரு எல்லாரும் ஒரு போய் கத்துக்கிறதுக்கும், அதை அவங்களை ஊக்குவிக்கிறதுக்கும், இதை கத்துக்கணும், நம்ம உலகத்துல ஒரு முதல் இதுல வரணும்ன்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் தமிழ் படிக்கிறதுக்கு.
திட்டங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஒன்று இந்த தமிழ் ஆய்வகம் ஒன்று அமைச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா பள்ளிகள் ஒரு 20 பள்ளிகள் இப்போதைக்கு அமைச்சிருக்கோம். அதை வந்து உலகமெல்லாம் எடுத்துக்கிட்டு போகணும். ஒரு ஆய்வகம் மூலமா தமிழ் படிக்கணும். பாடல்கள் மூலமா, விளையாட்டு மூலமா, நூல்கள் மூலமா, பாடல்கள் மூலமா தமிழை வந்து வெவ்வேறு விதங்கள்ல மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களுடைய கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய ஆர்வத்தை கொண்டு வரணும். நல்ல முடிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பள்ளிகள்ல. மாறிக்கிட்டு இருக்கு எல்லாமே. நம்ம வந்து நம்ம ஒரு இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் இன்னும் ஒரு 5 ஆண்டுகள்ல அவங்க படிக்க போறதுக்குமே ஒரு பெரிய ஒரு வேறுபாடு இருக்கு. அவங்க எங்க இருக்காங்களோ அந்த இடத்துக்கு கற்றலை எடுத்துட்டு போக வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. கைபேசிகள்லயும் வந்து மடிக்கணினிகள்லயும் அவங்க நிறைய நேரம் செலவு பண்றாங்கன்னு போது அந்த இடத்துல அவங்க நல்ல கற்றலை வந்து கொண்டு போறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இதுவா இருக்குங்க. நீங்க சொல்றது உண்மை. நீங்க கேட்டது வந்து இலக்கிய சொற்களும் நல்ல இலக்கிய தரமான பாடல்கள் குறைவாகிட்டு இருக்கு. இன்னைக்கும் வந்துட்டு இருக்கு, பாடல்கள் வந்துட்டு இருக்கு. நல்ல புதிய பாடலாசிரியர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. புது புது பாடல்கள் வந்துட்டு இருக்கு. ஆனா அதோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவா இருக்கு. புதிய இசையமைப்பாளர்கள் நிறைய பேர் இசையமைக்கும் போது அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் புரியுற, ஏன்னா தமிழ் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க இவ்வளவு கவித்துவமா எழுதுனீங்கன்னா அது எல்லாருக்கும் போய் சேர மாட்டேங்குது. அதனால கவித்துவமா வேணாம் அப்படின்றத வந்து ஒரு கோரிக்கையாவே வைக்கிறாங்க பாடலாசிரியர்களுக்கு. ரொம்ப எளிமையா பேச்சு தமிழ்ல நிறைய ஆங்கிலம் கலந்து எழுதுங்கன்றது ஒரு கோரிக்கையா வரும்போது நிறைய பாடலாசிரியர்கள் வந்து அதற்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து இசையமைப்பாளர்களோட தவறு கிடையாது. நம்ம சமூகத்தோட ஒட்டுமொத்தமான ஒரு பிழையா தான் நான் பாக்குறேன். தமிழை வந்து அவங்களை படிக்க வைக்கணும். பள்ளிகள்ல வந்து தமிழ் பேசினா அவங்களுக்கு வந்து அபராதம் விதிக்கிறத வந்து நம்ம தடுக்கணும். தமிழ்ல வந்து தமிழ் வழி கல்வியை கொண்டு வரணும். தமிழ் மேல ஆர்வத்தை ஏற்படுத்தணும். இதெல்லாம் நம்ம பண்ணாம நம்ம வந்து ஒரு செக்டரை மட்டும் குறை சொல்ல முடியாது. ஆனா பாடல்கள் வந்து நல்ல முயற்சிகள், நல்ல பாடலாசிரியர்கள் இன்னும் இந்த போராட்டத்துக்கு மத்தியில நல்ல பாடல்கள் கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. மண் சார்ந்த எல்லா துறைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு சவாலை வந்து கொடுத்துருக்கு. உங்களோட துறை எப்படி வந்து இன்னும் 2-3 ஆண்டுகள்ல எப்படி இருக்க போகுது, உங்களோட பணி எப்படி இருக்க போகுதுன்ட்டு பத்திரிகை துறை ஆகட்டும், திரைப்படத்துறை ஆகட்டும், கலைத்துறை ஆகட்டும், மருத்துவத்துறை ஆகட்டும், சர்ஜன்ஸே இனிமேல் தேவையில்லை. இன்னைக்கு வந்து மருத்துவம் படிக்கிறவங்களுக்குன்னா வந்து இன்னும் ஒரு 5-6 ஆண்டுகள் கழிச்சு அவங்களுக்கு வேலையே இருக்காது. ஏன் படிக்கணும்? ரோபோட்ஸ் வந்து அவங்கள விட ரொம்ப சிறப்பா சர்ஜரி பண்ண போகுதுன்றாங்க. எல்லாத்துலயுமே எப்படி இருக்கு. ஸோ மண் சார்ந்த விவசாயத்துக்குள்ள ஏஐ வரப்போகுது, விவசாயத்துக்குள்ள ரொபாட்டிக்ஸ் வரப்போகுது. எல்டர்லி கேர் எல்லாம் ஒரு கம்பேஷனோட ஒரு நர்சிங்னு சொல்றோம் இல்லையா, எல்லாத்தையும் வயதானவங்களை பாத்துக்கிறதுக்கு அதுக்குள்ள எல்லாத்தையுமே கொண்டு வருது. ஸோ எல்லா துறைகளுக்குமே இந்த ஒரு சவால் ஒண்ணு இருந்துருக்கு. இளம் தலைமுறை படைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கேளுங்க. உங்களுக்கு படிக்க பிடிக்கலன்னா, ஏன்னா நான் வந்து அவங்க கூட ரொம்ப அசோசியேட் பண்ணிக்க முடியும். எனக்கு வந்து நூல்கள் வச்சு படிக்கிறதுன்றது வந்து எனக்கு அவ்வளவு ரொம்ப விருப்பமான ஒரு இது கிடையாது. ரொம்ப சில நூல்கள் படிச்சிருக்கேன். ஆனா எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய நூல்கள், ஒலி நூல்களா கேட்பேன், இல்ல மேடை பேச்சுகள் கேட்பேன், நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பார்ப்பேன். உங்களுக்கு எந்த விதத்துல உங்களுக்கு தமிழ் உங்களுக்கு உள்ள வருதோ, ஒரு மொழி அறிவு உள்ள வருதோ, உலக அறிவை நீங்க எடுத்துட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட படைப்பாற்றல் விரியும். இந்த உலகத்தை மாற்றத்துக்கான எண்ணங்கள் விரியும் அப்படின்னு நினைக்கிறேன். Jallikattu dhotis and shirts from the house of Plateau.